அன்பு நேயர்களே, வணக்கம். தீபாவளி நெருங்கிவிட்டது. உலக வரலாற்றிலேயே இப்படி ஒரு தீபாவளியை யாரும் கொண்டாடியிருக்க முடியாது. காரணம், நம் நாடு பண்டிகைகளின் மகத்துவத்தையும் புனிதத்தையும் நன்கு உணர்ந்த நாடு. அதன் பின்னணியில் அல்லவை நீங்கி நல்லவை நடந்திட வேண்டும் என்ற உயரிய நோக்கம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இவற்றை பெற்றோர் அறிந்திருந்தாலும் இக்கால குழந்தைகள் அறிந்து கொள்ளவில்லை. எனவே இந்த பதிவில் குழந்தைகளுக்கு நாம் ஒவ்வொரு பண்டிகையின் மகத்துவத்தை பற்றியும் கூற வேண்டும். அந்த வகையில் நெருங்கி வரும் தீபாவளி கிருஷ்ணன் நரகாசுரனை வதம் செய்த நாள். நரக சதுர்த்தியாக கொண்டாடுகிறோம். தன்னை யாராலும் அழிக்க முடியாது என்ற செருக்கை கொண்ட அவன் கடைசியில் தன் தாயால் மரணமடைகிறான். ஆனால் அவன் இறைவனிடம் வேண்டியது இதுதான்: நான் அழிந்த இந்த நாளை எல்லோரும் நன்றாக கொண்டாட வேண்டும், புத்தாடை உடுத்தி பட்டாசு வெடித்து கொண்டாட வேண்டும் என்று கோரிக்கை வைக்கிறான். அதாவது, என்னதான் ஆற்றலும் வல்லமையும் உடையவனாக இருந்தாலும் செருக்கும் அகம்பாவமும் கடைசியில் அவனையே அழித்துவிடும் என்பதுதான் உண்மை. நாம் புத்தாடை உடுத்தி இனிப்பும் காரமுமாய் பலகாரங்கள் சாப்பிட்டு பட்டாசு வெடித்து உறவினர்களை சந்தித்து மகிழ்கிறோம். ஆனால் ஏன், எதற்கு என்ற விவரங்களை இந்த தலைமுறையினருக்கு சொல்ல வேண்டும் என்பதை மறந்துவிடுகிறோம். அதை இனிமேல் செய்யாமல் இருப்போம். இம்முறை உறவினர்களை சந்திப்பதென்பது அவ்வளவு எளிதல்ல. தளர்வுகள் இருந்தாலும் பயம் இன்னும் போகவில்லை. எனவே அதான் கூகுள் மீட், ஜூம் என்று எத்தனையோ ஆப்கள் இருக்கின்றனவே, அதில் சந்திக்க ஏற்பாடு செய்து கொள்ளலாம். ஒரு வித்தியாசமான முயற்சியாக குழந்தைகளுக்கு தீபாவளி பண்டிகை பற்றிய வரலாற்றை நீங்களே கூகுளிலிருந்து தேடி கண்டுபிடித்து மீட்டிங்கின் போது நீங்கள் தெரிந்ததை பகிரவும் என்று ஒரு அசைன்மெண்ட் கொடுத்து விடுங்கள். அவர்கள் அதை ஆனந்தமாக செய்வார்கள். அதன் பிறகு அவர்கள் எல்லோருக்கும் ஒரு பரிசும் கொடுக்க ஏற்பாடு செய்யலாம். இதை ஏன் நாமே சொல்லிக் கொடுத்து பேசக்கூடாது என்று நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் நாம் பேசுவதை இந்த கால குழந்தைகள் கேட்கிறார்களா இல்லையா என்பதே நமக்கு தெரியாது. அப்படி கேட்கும் குழந்தைகளை நாம் விரல் விட்டு எண்ணிவிடலாம். அதோடு அவர்களையே முயற்சிக்க செய்யும்போது அவர்கள் நமக்கே தெரியாத பல விஷயங்களை நமக்கு சொல்லவும் வாய்ப்பிருக்கிறது. எனவே அவர்களையே முயற்சிக்க செய்யுங்கள். இதன் மூலம் அவர்களுடைய தேடுதல் வேட்டையை கூர்மையாக்குங்கள். நிறைய விஷயங்களை தாமாகவே கற்க அவர்களை ஊக்கப்படுத்துங்கள். நடுநடுவே அவர்கள் எழுப்பும் சந்தேகங்களுக்கு அக்கறையோடும் ஈடுபாட்டோடும் விளக்கம் தாருங்கள். ஏன் இதை சொல்கிறேன் என்றால், பல பெற்றோர்கள் அலைபேசியில் எதையோ பார்த்து கொண்டு எதையாவது சொல்லிவிடுவார்கள். அதனால்தான் அக்கறையோடு ஈடுபாட்டோடு என்று சொன்னேன். உங்களது மீட்டிங்கை ஃபுல்லாக ரெக்கார்ட் பண்ணி வையுங்கள். பின்பு அதை நீங்களே பாருங்கள். எத்தனை எத்தனை அற்புதமான கதைகளை உங்கள் குழந்தைகள் தங்கள் மழலை குரலில் அபிநயத்தோடு விளக்கியிருக்கிறார்கள் என்பதை நீங்களே புரிந்து கொள்வீர்கள். அப்புறம் அடுத்த கட்டம் என்ன? ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ண வேண்டியதுதான். நேயர்களே, ஒன்றை மட்டும் நினைவில் கொள்ளுங்கள்: ஊர் கூடித்தான் தேர் இழுக்க முடியுமே தவிர தனி ஒருவனாக எதையும் செய்ய முடியாது. இணையம் நம்மை இணைக்கத்தான். எனவே அதன் மூலம் எல்லோரும் எல்லாமும் பெற்று வளமான உலகத்தை படைப்போம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.